முதல்வரும் தவேக தலைவருமான விஜயின் பிறந்தநாளையொட்டி சென்னை வண்டலூர் பூங்காவில் 2 நாட்கள் பொதுமக்கள் இலவசமாக செல்லலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக முதல்வரும் தவேக தலைவருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாள் வரும் ஜூன் 22ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தரும் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். அதாவது வண்டலூர் பூங்காவில் 2 நாட்கள் பொதுமக்களுக்கு இலவசம் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ரஞ்சித்குமார், முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை பொதுமக்கள் குடும்பத்துடன் கொண்டாடும் வகையில் வரும் ஜூன் 21 மற்றும் ஜூன் 22 ஆகிய 2 நாட்களுக்கு தமிழகத்தின் 3 முக்கிய வன உயிரியல் பூங்காக்களுக்கு பொதுமக்களுக்கு கட்டணமில்லா இலவச அனுமதி வழங்கப்படுகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வேலூர் மாவட்டம் அமிர்தி உயிரியல் பூங்கா, சேலம் மாவட்டம் குரும்பட்டி உயிரியல் பூங்காவில் பொதுமக்கள் 2 நாட்கள் இலவசமாக செல்லலாம். அதே வேளையில் சென்னையில் உள்ள கிண்டி சிறுவர் பூங்காவிற்கு பொதுமக்களுக்கு 2 நாட்கள் இலவசம் என அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து விளக்கிய அமைச்சர், கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள சிறுவர் பூங்கா பரப்பளவில் சிறியது. அங்குள்ள பாதைகளும் குறுகலானவை. வார இறுதி நாட்களிலும் முதல்வர் பிறந்த நாளிலும் இலவச அனுமதி அளித்தால் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடி நெரிசல் ஏற்படலாம். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு கிண்டி பூங்காவிற்கு விலக்கு அளிக்கப்பட்டு மற்ற 3 பெரிய பூங்காக்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். பூங்காக்களில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க பொதுமக்கள் தங்களின் இலவச நுழைவுச் சீட்டுகளை ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச அனுமதியால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பு குறித்து பேசிய அமைச்சர், இந்த 2 நாட்களுக்கான ஒட்டுமொத்த பூங்கா கட்டண தொகையான சுமார் 70 லட்சம் ரூபாயை அரசுக்கு சுமையாக மாற்றாமல் எங்கள் குடும்ப அறக்கட்டளையான வால் முனி நாயக்கர் அறக்கட்டளை மூலமாக நாங்களே முழுமையாக செலுத்தி விடுவோம். எங்கள் ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்த தெய்வ குழந்தைகளும் அவர்தம் குடும்பத்தினரும் முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாட எங்களுடைய சிறு பரிசு இது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார்.